அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். களவழி 40 செல்லுள் 16 பரும இன மா கடவி தெரிமறவர் ஊக்கி எடுத்த அறவத்தின் ஆர்ப்பு அஞ்சா குஞ்சர கும்பத்து பாய்வன குன்று இவரும் வேங்கை இரும்புலி போன்ற புனல் நாடன் வேந்தரை அட்டகளத்து. காவிரியினுடைய தலைவன் சோழன். அவனுடைய போர்க்களத்திலே குதிரை வீரர்கள் தங்கள் குதிரைகளை ஊக்கப்படுத்துவதற்காக மிகப்பெரிய ஆரவார ஒலியை எழுப்புகின்றனர். அந்த ஆரவார ஒலி கேட்டு யானைகள் எழுந்து வேகமாக செல்ல வேண்டி இருக்க அவை அசையாமல் நின்றிருப்பதை கண்ட குதிரைகள் கோபப்பட்டு யானைகளுடைய மத்தகங்கள் மீது பாய்கின்றன. இப்படி பாய்வது எப்படி இருக்கிறது என்றால், வேங்கை புலிகள் மலைகள் மீது பாய்வது போல காட்சியளிக்கிறது என்று போர்க்கள காட்சியை வர்ணிக்கிறார் புலவர் இந்த செய்யுளில். மீண்டும் ஒரு முறை செய்யுள். பரும இன மா கடவி தெரிமறவர் ஊக்கி எடுத்த அறவத்தின் ஆர்ப்பு அஞ்சா குஞ்சர கும்பத்து பாய்வன குன்று இவரும் வேங்கை இரும்புலி புலி போன்ற புனல் நாடன் வேந்தரை அட்டகளத்து. அரவம் என்பது பாம்பு, வேந்தர் என்பது அரசர், குஞ்சரம் என்பது யானை, குஞ்சர கும்பம் என்றால் யானையினுடைய மத்தகம். நன்றி, வணக்கம்.